தற்போது கிடைத்த அண்மை செய்தி. நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து வெளியேறினார் மமதா பானர்ஜி. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து வெளியேறினார் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. தான் பேசும்போது மைக் அணைக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்து கூட்டத்திலிருந்து வெளியேறினார் மம்தா. டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து வெளியேறினார் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? சுகன்யா, டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய 9வது நிதி ஆயோக் கூட்டத்தில் தற்போது மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே பாதியிலேயே அவர் புறக்கணித்திருக்கிறார். குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இருந்து இதுவரை 9 முதலமைச்சர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில மம்தா பானர்ஜி இந்த கூட்டத்தில் பங்கேற்பதாக ஏற்கனவே அறிவித்தபடியே இந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்றிருக்கிறார். ஆனால் அவர் திடீரென பாதியிலேயே இந்த கூட்டத்தை புறக்கணித்து வந்திருப்பதற்கான காரணம் அவர் சொல்லக்கூடியது என்டிஏ கூட்டணி, குறிப்பாக தேசிய ஜனநாயக கட்சியினுடைய ஆட்சி அமையக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு சுமார் 20 நிமிடங்கள் வரை வழங்கப்படுகிறது. ஆனால் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு 5 நிமிடங்கள் தான் பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவர் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார். குறிப்பாக இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பாரபட்சம் காட்டப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு கூடிய முதலமைச்சர்களுக்கு தான் முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவதில்லை. பேசுவதற்கான நேரம் கூட குறைவாகத்தான் வழங்கப்படுகிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இது பாரபட்சமாக நடைபெறக்கூடிய இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் என்று அவர் டெல்லியில் செய்தியாளர் மத்தியில் தெரிவித்திருக்கிறார். இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி, மாநிலங்கள் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள், அதே போல வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் எடுத்து முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த வாய்ப்பு எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்களுக்கு குறைவாகத்தான் வழங்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். தற்போது வரை 9 முதலமைச்சர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில 10வதாக இவரும் பாதியிலேயே இந்த கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருப்பது தற்போதைய ஒரு அண்மை செய்தியாகவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாகவும் பார்க்கப்படுகின்றது. சுகன்யா.